ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக வர்த்தக அமைச்சகம் விளக்கத்தை அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். வர்த்தக அமைச்சகம் இந்த வரி விதிப்பு தொடர்பாக என்ன விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன ரமேஷ்? இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது அமெரிக்காவில் 50% வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதனால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி பாதித்து ஆர்டர்கள் வெகுவாக குறையும் எனவும், இதனால் தொழில்துறைகள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என பல்வேறு கவலைகள் தொழில்துறையினர் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஆண்டுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இது வெகுவாக குறையும் எனவும், ஜிடிபி கூட 1% அளவுக்கு குறையலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சில துறைகளில் குறுகிய கால தாக்கங்கள் இருக்கலாம் என்றும், ஆனால் அது நீண்ட கால இழப்பாக இருக்காது, பர்மனன்ட் லாஸ், நீண்ட கால இழப்பாக இருக்காது என்று வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இது தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள இந்த அறிக்கையில் அமெரிக்காவினுடைய 50% வரிகள் வர்த்தகத்தை பாதிக்கும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். குறுகிய காலத்தில் ஜவுளி, ரசாயனங்கள் மற்றும் இயந்திர துறைகளில் இதனால் தாக்கம் இருக்கும், ஆனால் அது நீண்ட கால இழப்பாக இருக்காது. இது தொடர்பாக தொழில்துறையினர் கவலை கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தொடர்ந்து அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பி வருகின்றனர். குறுகிய காலத்தில் அவர்களின் ஆர்டர்கள் குறைந்துவிடும் எனவும், அவர்களின் பணப்புழக்க நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று தொழில்துறையினர் சுட்டிக்காட்டி இருப்பதாகவும், அவர்கள் தங்கள் தொழிலை நடத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் நிதி உதவியை அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொழில்துறையினர் தெரிவித்துள்ள அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கான சிறந்த வழியை தீர்மானிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும், அவர்களின் பரிந்துரைகள் அரசாங்கத்தின் அஜெண்டாவில் உள்ளது எனவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்த தாங்கள் முயற்சித்து வருவதாகவும், இது தொழில்துறையினருக்கு சில உத்வேகத்தையும் ஆதரவையும் அளிக்கும் என தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி விநியோக சங்கிலியாக இருந்தாலும் சரி, இறக்குமதி விநியோக சங்கிலிகளாக இருந்தாலும் சரி, நாம் உறுதியான விநியோக சங்கிலிகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு சவாலும் அல்லது நெருக்கடியும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு. நமது ஏற்றுமதிகளை எவ்வாறு பன்முகப்படுத்த முடியும் என்பதை பார்க்க தொழில்துறையினருக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கப்பட்ட இது ஒரு வேக்கப் கால் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போது தடைப்பட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் விரைவில் முடிப்பதற்கு தாங்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது எப்படி கொரோனா காலத்தில் தொழில்துறையினருக்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் ஒரு ஸ்பெஷல் நிதி தொகுப்பு, பினான்சியல் பேக்கேஜை மத்திய அரசு அறிவித்ததோ, அதே போல தொழில்துறையினருக்கு சில நிதி தொகுப்பை விரைவில் மத்திய அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.